ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஜி தமிழ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் மத்தியானம் வந்து டை அகைன்ட்டு ஒரு கேம் போட்டிருப்பேன். ஸோ அந்த கேமோட ரியல் வெர்ஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், லெவல் டெவில்ன்ட்டு. ஸோ அந்த கேம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் த ரியல் ட்ரோல் கேம் லெவல் டெவில். ஸோ பாருங்கள், வரும்போதே கோளாறு குத்தான பற்றியா இதான் கைஸ் லெவல் டெவில். இதில் அந்த ஆடு தொல்லையாக இருக்காது. எப்படி இருடா, என்னென்ன ஸ்பெஷல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? கீழே வந்தால் மட்டும் எகிரிட்டே நியூட்ரிக் அன்லாக்டு கைஸ், நியூட்ரிக் அன்லாக்டு. ஜம்ப் பட்டன் அமைக்கினே இருந்தால் அழகாக போயிடுறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் கேஸ் இருக்குது கேமு. சாரிப்பா. டேய், அந்த டை அகைனில் என்ன பண்ணாங்களோ அதே கதை தான் இங்கேயும். குச்சி போவாங்க. எப்படி இங்கே ஏதோ ட்ராப்பு எதுவுமே இல்லை. பட் இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேஸ் இருக்குது. குச்சி போனாலே போயிடலாம் போல். இங்கே நடுவில் ஏதாவது இருக்கா? நினச்சேன் கைஸ், ப்ரொடிக்ஷன். ஸோ கைஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் கைஸ், நம்ம போட்ட இந்த லெவல் டெவில் வீடியோவில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக எனக்கு புரியல. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்னால் எந்த கேமில்? ரோப்ளெக்ஸ்லையா? கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ மற்றபடி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கைஸ். அப்புறம் நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 10K வியூஸ் அடிக்க போகுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ வியூஸ்லாம் எதிரே பார்க்கல. ஸோ ஓகே. எப்படி தேவையில்லாத வேலை கைஸ், ஒழுங்காக போயிரு. இது நார்மல் தானே? எதுனா நார்மல் நினச்சேன்டாடி. டெய்லி நார்மல்லே சாவறேன். ஐயோ தம்பி, சிக்கமாக பண்ணாதப்பா. இது மூவபிளா ப்ரோ? ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான், போயிடும். கொஞ்சம் ஈஸியாக தான் கீஸ் இருக்குது அதோட. அதில் என்ன, அதில் ரொம்ப ஆடு வந்தது. இந்த கேமில் சுத்தமாக ஆடு வரல. பிகாஸ் திஸ் இஸ் த ரியல் கேம். அதனால் அதில் ஆடு அவ்வளோ வராது. தம்பி. ஓ புரிஞ்சிச்சு. இதில் உதிக்கணும். இது வரும்போது இங்கே அடப்பாவிடே இப்போ குதிக்க முடியாதாரா? டேய் புரிஞ்சிச்சா கைஸ், புரிஞ்சிச்சு. ஓடி அப்படி தான்டா ஓடிடுறா. என்னடா முடியல டேய் தம்பி, குதிரா. குதிரா. இங்கே நிற்போம். ரூமேடா டேய், குதிக்க மாட்டேங்கிறான் கைஸ். குச்சா போக மாட்டேங்கிறான். சத்தியமாக புரியல. எப்படா விளாடணும் சொல்லுங்கடா. ஏஸ், இந்த லெவலில் எப்படி முக்கியம் இருக்கும். அவ்வளோதான், போடு கைஸ். அடுத்து என்ன கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். போடா. என்னடா இவ்வளோ சப்பையாகுது? நான் ஸ்பீடாக வந்துட்டேன்டா டே. போட்டேன்டா சொல்லி வாய முடியல கைஸ். ஆடு வராது. நல்ல கேம்ட்டு ஏதாவது இது வச்சுருப்பானுங்களே. இது அப்பப்போ தான் கைஸ் ஆடு வருது. அதெல்லாம் லெவல் முடிக்க வரும் தம்பி. ஓடுறா. இப்போ நான் பின்னாடி இருந்து வருமா? என்னடா அவ்வளோதானா? டாய் யோப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. செமையாகுதுடா. இதை மாதிரி இல்லாமடா முன்னாடி வருமா? இல்லை புரியல டே. எப்படி என்னடா இப்படி தள்ளாமல் இருந்தாலே நான் போய் வந்துட்டேன். ஏன்டா ட்ரை பண்ணுறீங்க? அட்டாப்பா விட்டாய் வச்சிட்றாடி. டேய் தம்பி, இப்போ இவ்வளோ தூரம் குதிக்கலாமா? நான் தான், எனக்கு தான் குதிக்க தரல. எப்படி டே, என்னடா இத்தனை தள்ளுறீங்க? பவுண்டா இந்த இடத்துல நிற்கணும். மேலே ஏறுறா டே. யாரா நீங்கள்? அவ்வளோதான், அது மேலே நில்றா. கோடராக பண்ணுறாங்களா? ஆவா, ஜஸ்ட் மிஸ் தள்ளுப்பானுங்க கைஸ். அப்படியே இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கைஸ் ஆடு வருது. அது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த கேமில் தள்ளுவீங்களே. அடே இல்லை, எனக்கு புரியல. ஆடப்பா நின்றுதுடா இங்கே. கார்னரில் வந்து நின்றுப்போம். எப்படி ஆடா? இல்லை கைஸ். பரவாயில்லையா? லெவல் டெவில் இஆர்னா இது பை ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெவலில் முடிக்கலாம் கைஸ். பார்ட் 2ல் நம்ம தெரியும்டா எங்கேயாவது வெடி வச்சுருப்போம்டா. நான் நினச்சேன்டா இதே மாதிரி ப்ளே அகைன்லேயே இருக்கும். ஸோ நம்ம ப்ளே அகைனோட பார்ட் 2 டை அகைனோட பார்ட் 2 வேணாம், லெவல் டெவிலோட பார்ட் 2 போகலாம் கைஸ். அந்த கேம் அப்படியே நம்ம கை விட்டுறலாம். நினச்சேன்டா நீங்கள் இப்படி கோளாறு பண்ணிங்கன்ட்டு. ஸோ டை அகைன் ஆனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடு வரல, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆடு வருது. அது வெடிக்கும். இதெல்லாம் டை அகைனோட எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். எப்படியோ எதில் ஒரு காயின் எடுப்பான் நினச்சேன்டாடி. கைஸ் கரண்ட் போகுது. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
பறக்குறாங்க கைஸ். டபுள் ஜம்ப்லாம் இந்த கேமில். ஆனால் அந்த ஒரு லெவலுக்கு தான். ஸோ ஆமாம் கைஸ், இந்த கேமை நம்ம தொடர ஆரம்பிச்சிடல. அது வெடிக்குமா நான் நினச்சேன்டா. இது வெடிக்குமா? கண்டிப்பாக வெடிக்கும் தான் நினைக்கிறேன். எஸ், அப்போ எல்லா கேமுமே வெடிக்கும். தெரியுதுடா. டே சிறப்புடா. பார்த்துடா வச்சிட்றா. டே ஏதாவது கோளாராக வருமே. என்னடா எல்லாம் மூவ் ஆகுது. எவ்வளோ ஜஸ்ட்டு கைஸ். அந்த கேம் 36 டெத்து சைடில் காட்டுது கைஸ் லெவல். இது இது எனக்கு தெரியும்டா. டே பின்னாடி அவங்கன்னா முன்னாடி போவீங்கடா. டே பாருங்க கைஸ், இப்போ நான் பின்னாடி பட்டினமுங்கன்னா முன்னாடி போவான், முன்னாடி பட்டினமுங்கன்னா பின்னாடி போவான். என்னடா இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்காதுன்னு பார்க்குறேன். அந்த வச்சான் பாரு ஆப்பு. அது எப்படா ஈஸியாக போவேன். நாங்கள் அதிலே கஷ்டமாக கொடுப்போம். பாருங்க கைஸ், நான் முன்னாடி பட்டினமுங்கன்னா பின்னாடி போவான், பின்னாடி பட்டினமுங்கன்னா முன்னாடி போவான். சில டைம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கிராவிட்டி மாறிடும். இப்போ பின்னாடி அமுக்குனா முன்னாடி போகிறான்னா, இப்போ முன்னாடி அமுக்குனா பின்னாடி போவான். இதை பாருங்க, அது சில டைம் டக்கு டக்கு மாறினே இருக்கும். ஜம்ப் பட்டன் போயிடுச்சு. இல்லை இருக்கா? ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். ஏய் அட்டே கைஸ், இது பாருங்க, ஜம்ப் பண்ண நம்ம ஜம்ப் ஆக மாட்டேங்கிறோம். தெரியுதா? அந்த இது ஸ்பைக்ஸ் ஜம்ப் ஆகுது. இல்லடி ஓடுறா. டே காய்ஸ் காலிக்கிட்ட ஒன்று போட்டான் பாரு. இது நார்மலாக தான் இருக்குது. சொல்ல இது கிராவிட்டி கேம் கைஸ். குச்சா மேலே போயிடும். இங்கே குச்சிடணும். இங்கே குச்சா நான் எப்போ போக முடியும்? ஓகே ப்ரோவார் வாட்டராடி கைஸ். ஆடா பாடி வச்சா பாரு மறுபடியும். இப்போ அதை பார்த்தீங்களா திடீர்னு மாறும். இந்த மாதிரி இடி இச்சா மாறுதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி தான் கைஸ் கேம் வெறுப்பே. இப்போ போய் இடி இருக்குமா? இப்போ நார்மல் இதான். இங்கே போய் இடிச்சு தான் செத்துருவேன் நான். ஆட வர மாட்டேங்கிறான். 42 டெத்து கைஸ். பரவாயில்லையே, ஒரு 100 டெத்துக்குள்ளே இந்த கேம் முடிச்சிடலாமான்னு பார்க்கலாம். மோது ஏதாவது பீஸ் கையிலுமே நினச்சேன்டா. அட்டை சென்ட்ரு இதான சென்ட்ரு. இதுதான் சென்ட்ரு பிளாக்கு. இதுவும் வந்துட போகுது. ஓகே சூப்பராடி நைஸ் சொல்கிறா கைஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன்டா ரோப்ளெக்ஸ் போடலன்ட்டு. வீட்டில் டிவி கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது நாங்கள் வர வச்சுருக்கிறது வந்து எப்படின்னா, டிவி ஆன் ஆனால் மட்டும்தான் வந்து நெட்டு வரும். ஸோ டிவியே ஒர்க் ஆகலை, அப்புறம் நெட்டு எங்கேருந்துடா வரும். அதனால தான் இங்கே ரோப்ளெக்ஸ் போட முடியல. அதே மாதிரி ஒரே நாள் எப்போ 2 வீடியோ போடுறேன்னா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி கேடிஜி அந்த தடங்களும் பண்ணல. ஏன்னா அவன் தம்பி தானே. அவன் வந்து அவருக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒருத்த வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடணும். அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டியில் ஈடுபாடாக இறங்கிட்டதுனால நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சு. எனக்கு ஆக்டிவிட்டி இல்லை, பிகாஸ் ஐம் 8th. நாளை எத்தனை வந்து நான் வீடியோவில் ரிவீல் பண்ணாதான்னு தெரில. ஸோ நான் ரிவீல் பண்ணி அவன்கிட்ட அடி வாங்க என்னடா அவன்கிட்ட அடி வாங்க விரும்பல. ஸோ ஆமாம் அவனுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. நான் 8th எனக்கு ஆக்டிவிட்டி இல்லை. இது கீழே ஓடும். கைஸ் கேம் நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை கேம் செம்மையாக இருக்குது கைஸ். ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்லைன் கேம். அங்கே இன்விசிபிள் பிளாட்ஃபார்ம் இருந்துருக்கணுமே. பாருமா என்ன எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. டேய் எப்பாட்டே சிறப்பான ஆள்றா நீங்கள். இது நான் இந்த மை மிஸ்டேக் கைஸ். பொறுமையாக சவுண்டு வருதா? ஃபேனு சவுண்டு கைஸ். இது போய் எதனால் டிவி போகுதுன்னு தெரில. கரண்ட் வர இது பேர் என்ன சொல்லுவாங்க, லோ ட்ரிப்புன்னு ஒன்றும் இல்லை. ஏன்டா இந்த கேம் இப்படி ஒன்று வெறுப்பத்துது. ஓவராக ஸ்பீடாக போய் நான் குதிக்கிறேன் கைஸ். அது பார்க் ஒரு பண்ணி மைண்ட் கிராஃப்ட் ஆடுவேன் அப்போலாம். மைண்ட் கிராஃப்டோட ஃபேக் வெர்ஷன். வா தம்பி நீ வா. கேமை வெறுத்துருவோம்டா இனிமேல். இன்னும் இந்த கேம் மட்டும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஆடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க கைஸ். எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப போர் அடிக்குதா, என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த கேம் வந்து ஆடுங்க கைஸ். தூக்கி போட்டு உடச்சிடலாம் நீங்கள் ஃபோனை. இதோட இந்த கேம் பக்கமே நீங்கள் வர மாட்டீங்க. அவ்வளோ ஒரு அருமையான கேமு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லெவல் டெவில்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். இதோட பார்ட் 2 இருக்குது. ஆனால் இந்த பார்ட் 2 வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கேமு. பார்ட் 1 நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட் 2 வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது, அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. டே இது உளுமாட அடைச்சி இது உலாது மேலே ஏறி தோலடா நூபே. என்ன தான் சொன்னேன். டே எது உள்ளனே தெரிலடா. ஐயோ கோளாறு. ஏற இது உலாது. சூப்பர். அது என்னடா அப்படி நிற்குது. இது உலாதடா. அப்போது
60 டிட்டா டே, இன்னும் 40 டிட்டில் 40 ஒன்று முடியும். மேலே போனால் பரவாயில்லடா, நல்லவனாக தான் இருக்கீங்க. நினச்சேன்டா டே ரொம்ப டேய் ஜம்பரில் குதிக்க கொடுங்கடா. போயிட்டான். இப்போ இந்த ஜம்பாண்ட குதிக்கணும், குச்சி முன்னாடி இதில் குதிக்கணும். கஷ்டம்டா டே செம்ம கஷ்டம். இந்த மாதிரி தாங்க சொல்லணும், கோலராக பண்ணணும். ரொம்ப நல்லவனுங்களாக இருக்கானுங்கன்னு நினச்சி போனால் வைப்பானுங்க ஆப்பு. இப்போ இதெல்லாம் குதிக்கக்கூடாது. சூப்பர். அதுக்கு எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதை நவரணும். இல்லை ஏன் நான் நிறைய வாட்டி ஆடி இருக்கேன் கைஸ், ஆனால் இந்த வாட்டி புதுசாக ஜம்பாட் வருமா? இந்த வரணுமே வச்சாம் பேர். இந்த மாதிரி தான் கேவலமாக பண்ணுவானுங்க கேம். இந்த கேம் விளாடும் போது தான் எனக்கு இரிட்டேட் ஆகும் கைஸ். குதிராடி போடா, வாங்கடா டே, வா நீ வா. இதில் குச்சி போனால் போக முடியல. அப்படி எப்படி நான் போகிறது அந்த இடத்துக்கு? ஒரு அதிலே ஊதிக்கணுமா? ஐயோ இதுலேயே நான் கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ போடா டே மரடா தம்பி. ஐயோ தம்பி கேவலமாக பண்ணாதடா. அதில் போனவுடனே ஓசியில் கேரக்டர் கொடுத்துறானுங்க. இதில் கருப்பு கலராக வச்சு ஏதோ ஓட விட்றானுங்க. குதிரா புரிஞ்சிச்சுடா. ஓடி போய் குதிச்சு போடா. இது எப்படி இதுலேயே குதிக்கணுமா? டேய் வாடா டேய் இதில் குதிச்சு போனோமா? எப்போ கைஸ் நான் கூட செத்துட்டேன்னு நினச்சேங்க. செம்ம க்ளோஸ் அது. என்னது இது? டே செம்மடா. நீங்கள் எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? டேய் என்னடா துண்டா போகுது? டே இப்போ நான் அதில் போனோமா? எதில் போனோம்? இப்போ எதில்? ஓச்சோ போடே செம்மடா. இப்போ அந்த பிளாக்ல போயிருந்தேன்னா அங்கே போய் நின்றுட்டுருக்கோம். அப்புறம் நம்ம செத்து தான் ஆகணும். நான் சும்மா நவுந்தேன் கைஸ். அது கண்ணு தெரியாமல் பட்டன் தெரியாமல் நவுந்தேன். ஓகே எவ்வளோ நேரம் இருக்குது? 12 நிமிஷம். அது வெறும் 10 நிமிஷத்துலேயே 15 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். இது எத்தனாவது ஸ்டேஜ்? இது இப்போ தான் 6வது ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். 6வது எத்தனாவது ஸ்டேஜ்டா இது? காட்டுங்கடா டே தம்பி. 1 2 3 4 5 6 7 8வது ஸ்டேஜ். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 9 10 11 12 13 14 15 16 ஸ்டேஜ் இருக்குது கைஸ். நான் இன்னும் 8 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ 80 டெத்து. ஸோ எப்படி அவ்வளோ போனேன்? ஐயோ அம்மா டே இது எல்லாம் வேணாண்டா. இது முடிச்சாதான் போவாங்க, அது வேறு விஷயம். ஸோ 200 டெத்து ஆக்கிடலாம். இது நான் வட்டமாகுது. டெலிபோட்ரா. தம்பி ஏன் தம்பி என் மேலே இவ்வளோ கொலை வேறிய? கரெக்டாக உள்ளவா எங்கே தூக்கி போகணும்? பரவாயில்லடா டே கோளாராக தூக்கி போய் உள்ள. அது வரைக்கும் சந்தோஷம். என்னோட எங்கெங்கேயும் இருக்குது நூறுதா. புரியுது. பிளாட்ஃபார்ம் எதுக்கு வச்சுருக்கேன்? மூடிக்கிட்டு நில்றான்றானுங்க. இந்த பிளாட்ஃபார்மில் குச்சி போயிடலாமா? எதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது? ஒரு லிவன் ஹவர் ஆனால் ப்ரெடிக்ஷன். பட் விளாட தெரியாமல் தோற்றேன். வாடா தம்பி பொறுமையாக வாடா. நீ வரும்போது குதிக்கணுமா? என்னடா போயிட்டே இருக்கேன் தம்பி. ஏன் டேரெக்டாக உள்ள வச்சுருக்கலாமே? அது வர ஒரு ஸ்டெப்பு போட்டு உள்ள இருக்குமா? போனால் எங்கே போகுது? இங்கே கூட்டின்னு போனால் நான் எப்பட்றாங்க? டே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஏதோ கோளாராக வர போகுது. நினச்சேன்டா நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்ட. தள்ளி போகும்போதே தெரிதுடா. அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு நினச்சேன் கைஸ். எங்கே ஓட்ட? இது வச்சா எங்கே போகுது? இப்போ இந்த இதில் போனால் செம்மடாடி. நான் கூட அதில் போனேன்னு நினச்சேன்டா. என்னடா பண்ணுறே? தம்பி 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 ஓடைதா. டே ஓடைதா. சாம்பார் ஆப்பு ஓடுறா. எங்கே வந்து நிற்கணும்? அது வேறு தெரியலையே. இது நிற்கணுமா? எது இதுதானே? இங்கே தான் நிற்கணும் நீங்கள். ஆமாம் நைஸு. இதான் வைப்பாருங்களே. எதுவும் வைக்கலையா? சூப்பர் தான். டே என்னடா கச்ச முச்சானுக்குது? இப்போ எது வச்சா எங்கே போவேன்? செகண்டு கண்டிப்பாக. ஆமாம் செகண்டாக தான் இருக்கும். சத்தியமாக ஃப்ளூக்கு கைஸ். இதெல்லாம் சரியான ஃப்ளூக்கு. நானே தெரியாது ஃப்ளூக்கு. ஸோ அப்போ ஒரு லெவலில் வந்து மொத்தம் 4 கேம் இருக்குது. ஆமாம் ரைட் ப்ரோ. இது என்னது? என்னடா சவுண்டா? டே போடா போடா போடா. புரிஞ்சிருச்சு. கம்மியா ஓடு 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 ஓடு. இம்பாசிபிள்னு நினச்சா போயிட்டான். சைட் மினிட் அளவுக்கு போயிடும். என்னது இது? ஜெய்ஜான்டிக்காக இருக்காப்புல. கீழே விட மாட்டேங்கிறான். தப்பு தான்டா.
என்னடா கொசு சைஸுக்கு ஆக்கி விட்டீங்க? அப்போ கொசு சைஸில் தான் ஓடணுமா? ஓ ஓகே ஓகே, பெருசாக சின்னதாகணும். புரியுது புரியுது புரியுது. இங்கேருந்து இதை தாண்டிடும். இதை தாண்டி போனால் செத்துருவாடா. ஏன்டா தம்பி புரிஞ்சுக்கோடா, உன் உயிருக்கு தான்டா சொல்கிறேன். குதிரா தாண்டா தம்பி. அதை பொட்டிசாகிறிய எப்பட்றா தாண்ட முடியும்? அநியாயமாக இல்லையாடா உங்களுக்கு? இத்து உண்டாக்குறான்டா அவன் லிட்ரலி. எப்பட்றா நல்லா போக முடியும்? குதிரா டே 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 சாவடிக்காதடா. இல்லை இப்படி இருந்தால் போயிடலாமா? குச்சி குச்சி போயிடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆகுது லிட்ரலி. வெறுப்பத்ததிங்களா டேய் தம்பி. எல்லாம் ஒரு அளவுக்கு தானே உன்னை சா வச்சிரோம்டா சத்தியமா. இது நான் எப்படி இப்போ போகிறது? எனக்கு அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சத்தியமாக ஸ்கிப் வச்சிரோம்டா அண்ணா. வேணா நான் இப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. ஏடி அழுதுறோம்டா சத்தியமா. அடே எப்படா போகிறது? இதில் பெருசாயும் போக முடியல, சின்னதாயும் போக முடியல. அப்புறம் எப்படா நார்மலாக போய் பார்க்கலாம்? அப்பயும் போக முடியல. எங்கே பட்டன் ஏதாவது வச்சுருக்கானுங்களா? நான் சொல்லிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இப்போலாம் கேவலமும் படாது. குட்டில் நெட்ரா குதிரா. நான் சத்தியமாக ஸ்கிப் பண்ண போகிறேன் கைஸ். ஹேட் இஸ் ஐ ஹேட். இப்போ எப்படி போனேன் எனக்கு சொல்லி தந்துட்டீங்கன்னா போதும், நான் போயிடுறேன். ஓ அது போய் குர்ரா. வெறுப்ப அதிகடா பிரதர். வேணாம் பிரதர், இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா லீவ் ஆயிரும் பிரதர். நான் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா, கேவலமாக இருக்குதுண்ணா. எவ்வளோ டேடி 20 நிமிஷத்தை தொட போதுடா. கேம் லிமிட்டே அரை மணி நேரம் தான்டா. அதுக்கு மேலே அண்ணா வீட்டில் தொடப்ப கட்ட வரங்கண்டா. வாடா டி. எப்படா போகிறது டே? இங்கே எதுவும் பட்டன் இருக்காதா இங்கே? அண்ணா பட்டன் இருந்தால் சொல்லுங்கண்ணா. இங்கே வந்து போனால் பெருசாயிடுவான். வெயிட் பண்ணு. எனக்கே அந்த மாதிரி கோளாறான ஐடியா தோணுது. அதானே பார்த்து வச்சான்டா டே. ஆப்பு மேலே ஆப்பா வைக்கிறீங்களா எனக்கு? ஏன் பட்டன் வருமா? சத்தியமாக போக முடியாது. இம்பாசிபிள்ரா இந்த கேமு. வாய் பேலடா. கைஸ் நான் பொறுமையாக இழந்துட்டேன். ஐம் கோயிங் டு ஸ்கிப் பண்ணால் அசிங்கமாக இருக்குமே. ப்ளீஸ்ரா. நான் எங்கேயாவது ஏதாவது பட்டன் இருக்கா? எனக்கு சத்தியமாக இந்த கேம் புரியல. ஏன் இந்த மாதிரி இருக்குது? இது என்னது பட்டனு? மேலேயும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எனக்கு புரியல. இதுக்கு மேலே போக முடியாதுடா என்னால். வெயிட் பண்ண. நான் எதையோ பார்த்தேன். நான் சத்தியமாக எதை பார்த்தேன். வெயிட் அ மினிட். அவசரப்பட்டு ஸ்கிப்பெல்லாம் அடிக்கக்கூடாது. இது சத்தியமாக நான் எதுவும் பார்த்தேன்டா. செகண்ட் பிளாட்ஃபார்மில் எதுவும் இருந்தது. வாடா அமுக்குடா. அமுக்கி இப்படி குதிரா. ஓய் நார்மல் ஆகிட்டேன் கைஸ். அட்டப்பாவி, இது தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் முக்கிட்டு இருந்தேனா? இது என்னது? என்ன ஒல்லி ஆகிட்டே போகிறான்? என்னடா பேப்பரோட மோசமாக இருக்கு. இது என்னது? என்னப்பா தம்பி கலாகிரி பேப்பர் மாதிரி இருக்குன்ட்டு புரியுதுடா டே. இது என்னது? இதனோட தட்டை ஆகிட்டேன். என்னடா சூப்பர் மாதிரி கேம் லோ பிக்சல் ஆடுற மாதிரி இருக்குது. அங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சைடில் பட்டன் இருக்குது? ஐ மீன் எந்த சைடுனா என் ரைட் சைடு. என்ன சத்தியமாக எனக்கு சூப்பர் மாதிரி டே. என்னடா இது? இது என்னது? சின்னது எனக்கு புரியல. அவனை பட்டனா மகள கீழே போனோமா? தேங்க்யூ. டே ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போகிற பைத்தியக்காரா? பட்டனு செகண்ட் பட்டனு தேர்ட் பட்டன் ஜம்ப். அவ்வளோதான். சூப்பர். எத்தனை இதில் வந்திருக்கோம் கைஸ்? 10 லெவலில் இருந்தால் முடிச்சிக்கலாமா? இதுக்கு மேலே போனால் கதை முடிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எங்கேயாவது வச்சு பண்ணு. சூப்பர்ரா. நைஸ் ட்ரை. குட் ட்ரை பிரதர். சூப்பர் ப்ரோ. எவன்டா இந்த கேமை கண்டுபிடிச்சான்? அண்ணா மூவ் ஆகுமா நினச்சேன்டா. குஸ்ட் நல்ல வேணா. ஏய் குதிக்கணுமா? ஏலே மறுபடியும் பின்னாடி போனால் டே குறையுதுடாலாம். இதெல்லாம் டக்குன்னு பண்ணிடணும். இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் திருப்பி வரும்போது குறையுது கைஸ். ஒட்டுக்கு போயிட்டு திருப்பி வாடான்றாங்க. டே கடைசியில் வந்து விட்டேன் கேவலம்டா டே.
ஏன்டா கேவலமாக பண்ணுற ப்ரோ. பொறுமையாக போகலாம். எங்கே அவசரம் இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளோதான் போ. எனக்கு ஒரு டவுட், இது மேலே குச்சி போகிறானே, அதுக்குள்ளே போயிருந்தாலும் அவன் ஜெயிச்சிருப்பானே. என்ன இவ்வளோ பெரிய கேப்பு, டேரெக்டாக ஓட்ட வருமா? என்ன சுமூகமாக போகுது. என்னப்பா தம்பி நவுறீங்க? அப்பெல்லாம் தப்புடா தம்பி. பார்த்துன்னு ஒன்றா கீழே கதை விட்டுண்டா அடங்கிட்டே ஓடுறாடி. எனக்கு புரியல, அது ஏன் சத்தியமாக நவுறுது. அது உள்ளே போயிடுச்சுன்னா லாஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா போக முடியாது, நின்றுமா ஒரு எல்லாம் போய். அடே அவன் போய் தான் இருக்கிறான்டா. அவன் என்ன போகிறான் அடான பார்த்தோம், போய் நின்ட்டான்டா கோபால் கமுகமா. கண்டிப்பாக இது என்ட்ரி இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியுது. நினச்சேன் ஜம்பே தம்பி. நான் அவ்வளோலாம் தாண்டி குதிக்க சொல்லப்பா, நீ இதில் குதிப்பா, அது போதும். இன்னும் என்ட்ரியில் ஒரு வேளை இதுதான் கடைசியில் போய் என்ட்ரின்ற போகிறாங்களா? பரவாயில்லடா, நைஸ்டா. இது கேவலண்டா. 2 பட்டனையும் சேர்த்தா 3. ஜம்ப்பு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஜம்ப்பு தேவடா தம்பி, இங்கே ஜம்ப்பு தேவடா. ஜம்பே ஜம்ப் பண்ணுறா தம்பி. நீ இத்தனுண்டாகிற சத்தியமாக பார்க்குது, நீ சூப்பர் மாதிரியே இருக்கான். நான் போயிருப்பேன்டா. சத்தியமாக கேவலமாக ஆடுறேன்டா நினைக்காம. போடா குதிரா. அவன் கிட்ட போய் குதிக்க முடியலடா என்னால். நீ என்னடா படுத்துறீங்க? குதிச்சிட்றா, அவ்வளோதான். ஈஸிடா, நான் தான் கிட்ட நானே டிஃபிகல்ட்டாக கேட்குறேன் கைஸ். பார்த்தீங்களா, நம்ம இப்போ பிளே இல்லை, நம்ம தான் போர்ட்டலு. பார்த்தீங்களா, போர்ட்டல் போய் பிளேயரை பிடிக்குது. இன்னும் எத்தனை 4 லெவல் தான் கைஸ். லாஸ்ட் லெவல் டெவில் லெவலு. இது நான் சுற்றிட்டு இருக்கு சாம்பர். டேய் வாடா டே கைஸ், ஒரு நிமிஷம் கைஸ். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கேட்டுச்சு வந்து எத்தனாவது வீடியோ ப்ரோன்றான். ஏன்னா தலைவர் கணக்கில் கரெக்டாக இருப்பேன் நான் சொன்னேன்ல. ஓடிடு. அதுக்குள்ளே எப்படா போவோம்? இம்பாசிபிள்ரா. தம்பி வெறுப்பேத்தலடா. ஏதோ ப்ரோ பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நான் குதிக்காமல் போனாலே போயிருப்பேன். நான் தண்டா நான். ப்ரோ நீ அது மேலே போக மாட்டியா? போகிறான்டா டுபாக் ஒரு. டேய் நீ இவ்வளோ தூரம் வருவியா? வா எவ்வளோ தூரம்? ஐயோ வா, காலிக்கிட்ட வா. இப்போ ஓடுற. தப்பு பண்ணிட்டேன்டா. சரியான தப்பு பண்ணுறேன். போட்ட திருப்பி வந்து வரைக்கும் வரானா. இப்போ அது கூடயே சேர்ந்து போகணும். இது கரெக்டாக இதாங்க ஸ்கேம் புரிஞ்சிச்சு. வருதா? வரணும் வரைக்கும் வரணும். அப்படியே போ. நான் தான் உன்னை மேலே டச் பண்ணடா. ஒய் ப்ரோ. புரிஞ்சிருச்சு செகண்ட். பின்னாடி வா, கூடயே போ. ஜம்ப் பண்ணியிருந்தால் அழகாக போயிருக்கலாம். மென்டல் மாதிரி பண்ணுறான். வா போ. ஜம்ப் பண்ணுறா ப்ரோ. நீ ஏன் ப்ரோ ஜம்ப் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு அதான் ப்ரோ புரியல. எப்படி ஐடியாஸ் என்னது? அதே தானா? இன்னும் எதுவும் ஆகலை. ஏன்னா இப்பெல்லாம் பண்ணுறேன். வா. இவ்வளோ தூரம் தானே உங்கள் லிமிட்டு? அங்கே போய் தானே பெருசாகிறப்பில். முன்னாடியே குஸ்ட் என்ன பண்ணுவேன்? நான் மென்டல் மாரி ஐடியா பண்ணுறல. போடாடி எதுன்னு இருந்தாலும் தம்பி மாதம் ஒரு டைலாக் பேசும்போது ஒழுங்காக ஆடணும். டேய் ஒழுங்காக குதிரா. நான் எப்படா போவேன் அதுக்கு? கிட்ட நியாயமாடா இதெல்லாம். இவ்வளோ ஸ்பீடாக வருதுடா அது. லிட்ரலி நான் எப்படா ஆட முடியும்? நான் அழுதுடுவேன் சத்தியம். ஸ்பீடாகவும் போய் தொலைய மாட்டேங்குது. அதான் வருதுன்னு தெரியுது.
சத்தியமாக நான் ஏதோ வித்தியாசமாக இருக்கா இந்த லெவலில் கைஸ். நான் 5 வாட்டி ட்ரை பண்ணுவேன்னா நான் சத்தியமாக ஸ்கிப் வச்சுட்டு போயிடுவேன். டே 6:30 மணிலேருந்து ஆடுனுக்கிறேன்டா ப்ளீஸ்டா கைஸ். வேலைக்கு ஆகுது இந்த லெவல். இப்போ பார்க்கலாம். கைஸ் நான் ஸ்கிப் அடிக்க போகிறேன். ஒரே செகண்ட் வரேன். ரொம்ப கடுப்பேற்றி நான் இந்த கேம்குள்ளே வரும்போது ஒரு குறிக்கோளோடு வந்தேன், ஸ்கிப் பண்ணக்கூடாதுடான்ட்டு. ஆனால் இந்த கேம்குள்ளே வந்து என் குறிக்கோளையே வீணாக்கிட்டேன். வா பெருசாக வரணுமே. அப்போ நான் எப்பட்றா போவேன்? சூப்பர்ரா. அருமையான கிரியேஷன்ரா ப்ரோ, சல்யூட். சில தைச்சா இப்போ தான் பெருசாகுமா? நான் பின்னாடி போகிறேன். நான் முன்னாடி போகிறேன், நீனே பேக்வேர்டில் போகிறேன். என்னடா இது லெவலு குதிரா அந்த சைடு இப்படி வந்து இப்படி கிராவிட்டி. வை மேலே ஏறுற பொறுமையா எல்லாத்தையும் வந்திருக்கணும் வைங்க. ஏன் வரல? நான் தலையை காட்டுறேன். கேவலமாக பண்ணுற ப்ரோ, சத்தியமாக கேவலமாக பண்ணுற ப்ரோ. கேம் டெவலப்பர் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறேன்? ப்ரோ தலையை காட்டுறான். போகலாமா வேணாமான்னு கூட தெரியலாம். ஓகே எத்தனை இதில் விடுறா? நானே பார்க்கலோட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஐயோ இவனு இந்த கேம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஒரு லெவல்னால் நம்ம 5 லெவலில் ஒரு லெவல்னால் நம்ம கிட்டத்தட்ட 5 லெவலில் முடிச்சா தான் நம்மளால ஒரு ரவுண்டுக்கு முடிக்க முடியும். இப்படி வச்சா நான் இப்போ எப்படி அந்த சைட் போவேன்? இப்போ நான் எப்படி அந்த சைட் போவேன்? எனக்கு புரியல. என்ன சொல்லிட்டு பண்ணேன்? இந்த கேட்டுச்சு பைப்பில் இருக்காருல, நம்மள ஒரு வீடியோ நிம்மதியாக எடுக்க விட மாட்டார். பக்கத்தில் வந்து உட்காந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குதான் இப்படிலாம் பண்ணுறே? அது வெட்டாதாடா அது. தலைவா நீங்கள் வா, சடக்குட்டி வாங்க வைக்க. நீங்கள் வெட்ட மாட்டிங்களா? இது திரும்ப போச்சே. வாங்க நான் உங்கள் மேலே போயிடுறேன். வாடா. வருது. இது வெட்ட மாட்டேங்கிறா டம்மை பாபா. அது வெட்டாமல் போனால் கூட நான் கீழே வந்துடும். அவ்வளோ கேவலமான பிளேயராக இருக்கேன். அது திருப்புறாது. இது வெட்டுமா? இதுதான் கோளாறான வேலை. என்னடா இது தலை? இந்த ஒரு லெவலுக்கு முடிச்சா நான் போயிடுவேன். நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். போயிட்டோமா? அது போகணும்டா. நீ ஏன்டா போக மாட்டேங்கிற? இது வெட்டாதா? தெரியும்டா. எப்படா வெட்டாமல் இருக்கும்? வந்துரு. ஆக்சுவலாக அங்கே வந்து போக முடியுமா? இதில் மட்டும் போகிறான், அதில் போக மாட்டேங்கிறான். வெக்கமா இல்லை? ஓடினாலே போதுமா? சரி இப்போ நான் இங்கேருந்து இது ஓகே அப்புறம் எதுக்கு இந்த சைடு கீழே பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க? எனக்கு அதான் புரியல. நீ வாடா. நான் அப்படியே நின்றுனே போயிடுறேன்டா. உன் மேலே போய் இறங்கு. கீழே கரெக்டாக வரதில்ல. இது மேலே குதிக்கணும்னு பார்த்தேன். சத்தியமாக விருப்பத்துக்கு கைஸ் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ விட்டு போயிடுவேன். இதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது வீடியோவை. கரெக்டாக வரலாம். நான் டைம் ஆகிடுச்சுண்ணா கைஸ். நம்ம இந்த லெவலோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஆல்ரெடி இதில் 2 வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டேன். 1 வாட்டி ஸ்கிப் பண்ணேன் கைஸ். சாரி கைஸ், 1 வாட்டி தான் ஸ்கிப் பண்ணேன். வாய் விட்டேன் நான். இந்த லெவலே நான் ஸ்கிப் பண்ணலாம் முடிவில் இருந்தேன். அந்த இதுவும் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கணும். என்னடா எல்லா லெவலையும் ஸ்கிப் பண்ணேன். தேங்க்ஸ் ப்ரோ கூப்பிட்டு வந்ததுக்கு. கைஸ் எத்தனை முடிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 முடிச்சிருக்கோம் கைஸ். 200 இடத்த அடைஞ்சிட்டேன் கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ பார்ட் 2ல் நம்ம இந்த எத்தனை லெவல் இருக்குது? 2 3 லெவல் இருக்குது கைஸ். நம்ம பார்ட் 2 பார்க்கலாம் இதை. ஸோ பாய் கைஸ், வி கேன் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. புதுசாக இன்னும் சொல்லாமல் வீடியோ முடிச்சிக்கலாம்.